இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரோல்ஸ் தியரம். ஓகே, ரோல்ஸ் தியரம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய வாட்டி, ரோல்ஸ் தியரம் அப்படின்ட்டு. ஓகே, கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆளாக இருந்தாக்கா இந்த தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, என்ன சொல்லுது ரோல்ஸ் தியரம்னா? see this சிம்பிள், ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் எதுவும் நமக்கு தெரியாத விஷயம்லாம் எதுவும் சொல்லலை, சரியா? சிம்பிள் லாஜிக் தான். என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதோட டொமைன் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகே, இப்போதைக்கு நான் ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்றதை மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் லேட்டர் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஓகே, ஃபங்க்ஷன் வந்து ஏ கமா பியில் இருக்குது, டொமைன். ஓகே, அதோட ரேஞ்ச் வந்து இஸ் எனி ரியல் நம்பர். ஓகே, ஸோ நம்ம ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ணணுன்னா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, this function should be continuous in closed interval of a and b. Second, this function should be differentiable in this range, open interval of a comma b. Okay, third one என்னன்னா, this function and this function f of a should be equal to f of b. சரியா? 3 கண்டிஷன், கண்டினியூவஸ், டிஃப்ரென்ஷியபிள் அண்ட் எஃப் ஆஃப் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இந்த 3 கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் நம்மளால் வந்து வி கேன் அப்ளை ரோல்ஸ் தியரம். ஓகே, ஸோ நவ் இது என்ன க்ளோஸ்ட் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல், என்னது இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். when we say closed interval a comma b, ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம போடும்போது a அண்ட் பியோட வேல்யூவும் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ அண்ட் பி இருந்துச்சுனாக்கா எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம ஏவும் போடுவோம், பியும் போட்டு வேல்யூ கொண்டு வருவோம். சரியா? அதுவே வந்து எஃப் ஆஃப் எக்ஸு ஓப்பன் இன்டர்வல் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டாக்கா வி won't கன்சிடர் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ இந்த கர்வ் இருக்குன்னா, இந்த கர்வ் இது ஏ இது பி இருக்குன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. ஓப்பன் இன்டர்வல்னால் வி ஷுட் நாட் கன்சிடர் திஸ் பாயிண்ட், பட் இதுக்குள்ளே இருக்க எல்லா பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் அர்த்தம். சரியா? ஸோ ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா, என்னோடய தியரம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 3 கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா என்னோடய தியரம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த கண்டிஷன் புரிஞ்சா ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூவஸாக இருக்கணும், டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும், அண்ட் எஃப் ஆஃப் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இது எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பியில் என்னென்னு பார்ப்போம். சரியா? ஸோ இதுதான் வந்து அவரோட கண்டிஷன். இப்போ அவர் தியரம் என்ன சொல்கிறாருன்னா, என் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேளை இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுனாக்கா, ஓகே, அப்போ there will be a some point c, there will be some point c in the curve, இல்லை in the function, there will be some point c in the function belongs to open interval of a and b, not closed interval, open interval of a and b, a and b தவிர இருக்க எல்லா பாயிண்ட்லேயும், such that f dash of x, I mean f dash of c equal to 0. புரியுதா என்ன சொல்கிறாருன்ட்டு? இப்போ 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. சரியா? அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ரோல்ஸ் தியரம் என்ன சொன்னாருனாக்கா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் தேர் வில் பி சம் பாயிண்ட் சி, அது எங்கே வேணாலும் இருக்கலாம், பட் வித்தின் திஸ் ரேஞ்ச் ஏ அண்ட் பி. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க, சி பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி. ஓகே, a and b. So there is some point c between a and b such that differentiation with respect to that point will give you 0. Differentiation with respect to that point will give you 0. ஓகே, இப்போ உங்களோட பேசிக்ஸுக்கு போகணும். சரி, தியரம் புரிஞ்சா, ரோல்ஸ் தியரம் என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சு. சரி, இப்போ கான்செப்டுவலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சம்திங் வித் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு அ பாயிண்ட், ஜீரோனா என்ன அர்த்தம் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். வென் வி சே கண்டினியூட்டி, அப்போ என்ன அர்த்தம், கர்வ் வந்து கண்டினியூவஸாக இருக்கும், தேர் இஸ் நோ பிரேக். கரெக்டாக? அதே மாதிரி வென் யூ சே டிஃப்ரென்ஷியபிலிட்டி, வாட் வி மீன், அந்த பாயிண்டில் வி கேன் ட்ரா அ டேஞ்சன்ட். ஓகே, அதுதான் வந்து டிஃப்ரென்ஷியபிலிட்டி. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0னா எஃப் டேஷ் ஆஃப் சி பண்ணால் வாட் வில் கெட், வி வில் கெட் அ டேஞ்சன்ட். ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் சி பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி இங்கே இருக்குனாக்கா, எஃப் டேஷ் ஆஃப் சி பண்ணோம்னா வி கெட் திஸ் கர்வ், அதாவது திஸ் கர்வ்னு சொல்ல முடியாது, we get a tangent. This tangent is nothing but what, slope.
அதானே பார்த்தோம், ஸ்லோப் தானே பார்த்தோம் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஸ்டார்டிங்கில். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் சி பண்ணோம்னா ஸ்லோப்பு கிடைக்கும், கரெக்டாக. ஆனால் இந்த ஸ்லோப்பு ஜீரோன்னா என்ன மீன் பண்ணுறாங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸே, when we say a slope is 0 அப்போ என்ன அர்த்தம்? லெவல் சர்ஃபேஸ்னு அர்த்தம். சரி, அப்போ வந்து அது வந்து லெவலாக இருக்குது, அதாவது இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஹாரிசான்டலாக இருக்குது. ஓகே, இப்போ டீகோட் பண்ணுவோம். Rolle's theorem states that there will be a point C belongs to A, B such that f dash of C equal to 0. ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா டெஃபினெட்லி அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பாயிண்ட் C லை ஆகும். அந்த பாயிண்ட் சியோட ஸ்லோப் வில் பி 0 which is horizontal. அது வந்து எக்ஸுக்கு ஹாரிசான்டலாக அதோட டேஞ்சன்ட் போகும். தட் இஸ் கால்ட் ரோல்ஸ் தியரம். சரியா, இதுதான் அவரோட தியரம். சரியா, ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போமா? ஸோ என்ன பண்ணுறேன், ரோல்ஸ் தியரமோட 3 கண்டிஷன் என்ன? கண்டினியூட்டி, டிஃப்ரென்ஷியபிலிட்டி அண்ட் FA ஈக்குவல் டு FB. சரியா, ஜஸ்ட் வாட்ச் திஸ் கர்வ். ஓகே, இந்த கர்வ் பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது? இஸ் திஸ் கர்வ் கண்டினியூவஸ் கர்வ்? எஸ், டெஃபினெட்லி இட் இஸ் அ கண்டினியூவஸ் கர்வ். கரெக்டாக பார்த்தாலே தெரியுது இது ஒரு கண்டினியூவஸ் கர்வ். இது என்ன கர்வ் ஆக்சுவலாக? இது ஒரு பேரபோலா. கரெக்டாக, அதே மாதிரி இந்த கர்வ் வந்து டிஃப்ரென்ஷியபிள் கர்வா? இஸ் திஸ் கர்வ் டிஃப்ரென்ஷியபிள்? எஸ், டெஃபினெட்லி இந்த கர்வ் டிஃப்ரென்ஷியபிள். நம்மளால் இந்த கர்வில் டேஞ்சன்ட் வரைய முடியும், எல்லா பாயிண்ட்லையும் நம்மளால் டேஞ்சன்ட் வரைய முடியும். கரெக்டாக, எல்லா பாயிண்ட்டும் நம்மளால் டேஞ்சன்ட் வரைய முடியும். ஸோ அதனால் இது ஒரு டிஃப்ரென்ஷியபிள் கர்வ். சரியா, இந்த கர்வ் டிஃப்ரென்ஷியபிளா? நோ, இந்த கர்வ் டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது. ஏன்னா இங்கே நம்மளால் டேஞ்சன்ட் வரைய முடியாது. லீனியர் கர்வுக்கு நம்ம டேஞ்சன்ட் வரைய முடியாது, கர்வுக்கு மட்டும்தான் நம்மளால் டேஞ்சன்ட் வரைய முடியும். கரெக்டாக, ஸோ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. தேர்ட் என்ன? f of A should be equal to f of B. நல்லா பாருங்கள் இந்த கிராஃபை. இது ABCD. சரி, இந்த இடத்துல ஏயோட வேல்யூ எக்ஸு, இந்த இடத்துல பியோட வேல்யூ, ஐ மீன் எக்ஸ் ஆக்சிஸை இந்த இடத்துல ஏ வருது, இந்த இடத்துல பி. ஏயோட வேல்யூ இங்கே இருக்குது, பியோட வேல்யூ இங்கே இருக்குது. f of A இங்கே இருக்குது, f of B இங்கே இருக்குது. சரியா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே ஒரே பாயிண்டில் வரைஞ்சிருக்கேன். f of A ஈக்குவல் டு f of B. கரெக்டாக இந்த கண்டிஷன் தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த கர்வில் வி கேன் அப்ளை ரோல்ஸ் தியரம். புரியுதா? 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? இப்போ ரோல்ஸ் தியரம் என்ன சொன்னார்? there is a point C such that the slope of the line is equal to 0. கரெக்டாக, the slope of the line is equal to 0. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், this C point, இந்த C பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் we use ரோல்ஸ் தியரம். f dash of C equal to 0. அப்படி பண்ணோம்னா நமக்கு சியோட வேல்யூ கிடச்சிரும். சரியா, எப்படி இந்த சியோட வேல்யூ கொண்டு வருவோன்றது எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். சரியா, ஸோ புரியுதா ரோல்ஸ் தியரம் எப்படி அப்ளை ஆகுதுன்ட்டு? ஸோ திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா, ஜென்ரலாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட்லலாம் இது யூஸ் ஆகும். சரியா, ஸோ அதோட பேசிக்ஸ் தான் இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. சிமிலர்லி இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ரோல்ஸ் தியரம் அப்ளை ஆகுமா ஃபஸ்ட் செக் பண்ணும். இஸ் திஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்? எஸ். இஸ் திஸ் அ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்? எஸ், டேஞ்சன்ட் வரைய முடியும்ல. நெக்ஸ்ட்டு f of A, f of B சேம் லெவலில் எடுத்திருக்கேன். ஹென்ஸ் f of A ஈக்குவல் டு f of B. கரெக்டாக நான் வரைஞ்சிருக்கிறதே வந்து f of A ஈக்குவல் டு f of Bன்னு வரைஞ்சிட்டேன். ஒருவேளை f of A ஈக்குவல் டு f of B நாட் ஈக்குவல் டு f of Bன்னு வரையணும்னா எப்படி வரையலாம்? கேன் ஐ ட்ரா லைக் திஸ்? இந்த கர்வில் f of B இங்கே இருக்குது, f of A இங்கே இருக்குது. ஸோ ஹியர் f of A இஸ் நாட் ஈக்குவல் டு f of B. பட் இந்த கேஸில் நமக்கு f of A ஈக்குவல் டு f of B வருது. சரியா, ஸோ 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ we can apply Rolle's theorem. ஸோ Rolle's theorem படி there is a point C somewhere in this curve such that a horizontal line the slope is 0. அதாவது f dash of C equal to 0னு போட்டோம்னா we get this point C. ஓகே, சிமிலர்லி என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஒரு கர்வுக்கு மோர் தென் 1 C dash equal to 0 வருமா? f dash C equal to 0 மோர் தென் 1 பாயிண்ட் வருமா? சரியா, நான் என்ன கேட்குறேன்னா, can a curve has more than 1 point such that f dash of C equal to 0? சிம்பிளாக சொல்லணும்னா ஹாரிசான்டல் லைன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வருமா? எஸ், டெஃபினெட்லி. இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, இந்த கர்வ் ஃபஸ்ட்டு ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம் பார்ப்போம். கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் ஆப்வியஸ்லி, டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஆப்வியஸ்லி. நெக்ஸ்ட் என்ன? f of A and f of B இட்ஸ் ஈக்குவல். ஸோ இந்த இடத்துல ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ ரோல்ஸ் தியரம் படி there is some point C. இந்த 2 பாயிண்ட் பாருங்கள், இங்கே ஒரு டேஞ்சன்ட் ஹாரிசான்டலாக வருது, இங்கே ஒரு டேஞ்சன்ட் ஹாரிசான்டலாக வருது. ஸோ இந்த கேஸில் we get 2 points. ஓகே,
ஸோ இதுதான் வந்து ரோல்ஸ் தியரம். சரியா? ஸோ இந்த தியரம் அப்ளை பண்ணி நம்மளால் இந்த சி பாயிண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். சரியா? இதுதான் ரோல்ஸ் தியரம். ஐ திங்க் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரோல்ஸ் தியரம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். சி கொஷின் என்னன்னாக்கா வெரிஃபை ரோல்ஸ் தியரம் ஃபார் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. சரியா? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. அந்த இன்டர்வல் வந்து -2, சரியா? த இன்டர்வல் இஸ் -2, ஓகே. ஸோ ரோல்ஸ் தியரம் செக் பண்ணுறதுனா என்ன ஃபஸ்ட்டு அந்த 3 கண்டிஷன் செக் பண்ணிடணும். கண்டினியூட்டி, டிஃப்ரென்ஷியபிலிட்டி அண்ட் f of a ஈக்குவல் டு f of b. சரியா? இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனா? ஆப்வியஸ்லி இந்த ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஏன் இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். சரியா? பட் எக்ஸாமில் கொஷினை பொறுத்து நீங்கள் போடணும். சரியா? ஒரு 6 மார்க் கொஷினில் இந்த கொஷின் வந்துச்சுனாக்கா என்ன பண்ணணும்? we need to prove this continuity ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே அதான் பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ணுறது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் அட் த பர்டிகுலர் பாயிண்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். சரியா? சிமிலர்லி டிஃப்ரென்ஷியபிள், கரெக்டாக டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன், ஏன்னா இது ஒரு கர்வ். டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து செகண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம். சரியா? ஸோ அந்த மாதிரி லென்த்தி மெத்தடை வச்சு நீங்கள் போட்டுடலாம். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இந்த கர்வ் பார்த்தோன்னே இது ஒரு கண்டினியூவஸ் கர்வ் அண்ட் இட் இஸ் அ டிஃப்ரென்ஷியபிள் கர்வ்னு சொல்லிட்டேன். கரெக்டாக? இந்த கர்வோட ரெப்ரசன்டேஷன் எப்படி வரும்? இது ஒரு பேரபோலா. சரியா? பேரபோலா வேர் இந்த இடத்துல வந்து அப்பெக்ஸ் வந்து 2ல் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்படி தான் அதோட கர்வ் வரப்போது. லிமிட் கொடுத்துருக்காங்க -2 to 2. இந்த லிமிட்குள்ளே இந்த கர்வ் வந்து ரோல்ஸ் தியரம் ஃபாலோ பண்ணுதான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட வெரிஃபிகேஷன் படி இது வந்து டெஃபினெட்லி ரோல்ஸ் தியரம் ஃபாலோ பண்ணணும். சரியா? f of aவும் f of bயும் ஈக்குவல் தானே. f of -2 வச்சு போடுங்க. -2 whole square plus 2 is 2 to the 4 6. Similarly 2ன்னு வச்சு போட்டோம்னாலும் we get 6. So definitely f of a equal to f of b. இப்போ நம்ம இதில் ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். சரியா? ரோல்ஸ் தியரம் என்ன சொன்னாங்க? f dash of c will be 0. சரியா? cன்ற பாயிண்ட் நமக்கு தெரியாது. சரியா? பட் we have function. சரியா? இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன வரும்? dy by dx equal to 2 into x plus 0. 2 into x plus 0. So dy by dx is nothing but f dash of x. So f dash of x என்ன கொண்டு வந்தீங்க? 2x. கரெக்டாக? பட் நமக்கு என்ன வேணும்? f dash of x வேணாம், நமக்கு f dash of c வேணும். சரியா? ஆனால் அந்த f dash of c should be equal to 0. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிஃப்ரென்ஷியேட்டிங் பண்ணி வந்த வேல்யூவை we can directly equate it with 0. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸோட சம் வேல்யூவில் சி லை பண்ணோம், அதோட டிஃப்ரென்ஷியேஷன் வில் கிவ் யூ 0. அதான் அர்த்தம். கரெக்டாக? ஸோ சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் 0 தான் உங்களோட ஈக்குவேஷன். கரெக்டாக? உங்களுக்கு டெரிவேட்டிவ் தெரியும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து 1 degree டிஃப்ரென்சியேஷன் பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வந்த வேல்யூவை ஜஸ்ட் ஈக்குவேட் டு 0 அண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வரும் உங்களுக்கு. சரியா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துச்சு? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு. சரி, இந்த கிராஃப் நல்லா பாருங்கள். x equal to 0 is here. கரெக்டாக? ஸோ நம்ம தியரம் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சா? நம்ம கிராஃபிக்கலாகவும் தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல தான் வந்து கண்டிப்பாக x equal to 0ன்னு வரும். அதுவும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் செக் பண்ணோம், நீங்கள் கொண்டு வந்திருக்க வேல்யூ ஷுட் பி இன் திஸ் ரேஞ்ச் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ரோல்ஸ் தியரம். சரியா? ரோல்ஸ் தியரம் எதுக்கு அப்ளை பண்ணுற புரிச்சா? அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக வி அப்ளை ரோல்ஸ் தியரம். இப்போ இவரோட எக்ஸ்டென்ஷன் இன்னொருத்தர் வந்தார். ஓகே, மீன் வேல்யூ தியரம் அவர் பேர். ஓகே, அவர் வந்து மீன் வேல்யூ தியரம் கொடுத்தார். இட் இஸ் ஜஸ்ட் அ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரோல்ஸ் தியரம். ஏன் ரோல்ஸ் தியரம்க்கு எக்ஸ்டென்ஷன் வந்துச்சு? இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு வந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த சி பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். சரியா? எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து ஈக்குவலாக ஆகாதுல்ல. இப்போ இந்த கேஸை வந்து ஈக்குவலாக வந்துடுச்சு. அதுவே இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஈக்குவல், எஃப் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. அப்போ இந்த கேஸ்க்கு சி டேஷ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? சரியா? அதுக்காக தான் வந்து இந்த தியரம் மீன் வேல்யூ தியரம் வந்துச்சு. சரியா? ஸோ மீன் வேல்யூ தியரம் என்ன சொல்லிச்சுனாக்கா அதே தான் ஃபஸ்ட்டு தியரட்டிக்கலாக பார்த்துருவோம். கன்சிடர் அ ஃபங்க்ஷன் வித்தின் த இன்டர்வல் a, b, சரியா, பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். சரியா? விச் கிவ்ஸ் ரியல் நம்பர் சச் தட் f இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் இன் a and b. ரோல்ஸ் தியரம் அதான சொல்லிச்சு. ஃபஸ்ட் கண்டிஷன்னா கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன், இங்கேயும் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் f is differentiable at a, b. ரோல்ஸ் தியரம் என்ன சொன்னாங்க? differentiable at a and b. சரியா? இந்த ரெண்டு கண்டிஷனும் காமனாக இருக்குது. பட் தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். டேரெக்டாக சியோட வேல்யூ இல்லை, இப்படி படிங்க. let there is a point c.
சரியா, there is a point C which belongs to a comma b, சரியா, such that f dash of c இந்த இடத்துல 0 கிடையாது, but it is f of b minus f of a divided by b minus a. புரியுதா? அந்த கேஸில் f dash of c என்ன பண்ணும், 0ன்னு ஈக்குவேட் பண்ணோம்ல. பட் இந்த இடத்துல வந்து f dash of cக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு f dash of c வேணும்னாக்கா என்ன பண்ணிக்கணும், f of b பண்ணுங்கள் மைனஸ் f of a பண்ணுங்கள் டிவைடட் பை b மைனஸ் a பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா யூ கெட் f dash of c. ஓகே, இப்போ இந்த கிடச்சிருக்க c இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்து என்ன மீன் பண்ணுது? அந்த கேஸ் என்னாச்சு, நீங்கள் கண்டுபிடிச்ச பாயிண்ட் அந்த c பாயிண்ட் இஸ் parallel to x axis, சரியா. ஸோ அதுக்கு ஒரு மீனிங் கிடச்சிச்சு. நீங்கள் c பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா எதுக்கு கண்டுபிடிச்சிங்க, அது வந்து ஸ்லோப் 0, அதாவது x axisக்கு பேரலாக இருந்துச்சு, கரெக்டாக. இந்த இடத்துல கண்டுபிடிக்கிற c என்ன பண்ண போகிறது தெரியுமா, உங்களுக்கு x axisக்கு பேரலாக இருக்க போகிறது கிடையாது, சரியா. பட் இட் இஸ் கோயிங் டு பி parallel to the slope. ஓகே, parallel to the slope. ஸோ புரியுதா, இந்த பாயிண்ட்லேயும் வந்து பேரலாக தான் இருக்க போகுது, பட் நாட் ஃபார் x axis, சரியா. ஒரு பர்டிகுலர் லைனுக்கு பேரலாக இருக்க போகுது, சரியா. அது என்ன லைனு, இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சி, நல்லா கவனிங்க, இது என்னது, டிஃப்ரென்சியேஷன் படிக்கும்போது இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன். இஸ் இட் த ஸ்லோப், கரெக்டாக. இது ஸ்லோப்போட ஈக்குவேஷனா, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1, கரெக்டாக. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி a ஸ்லோப், கரெக்டாக. ஸ்லோப் ஃபார் விச் லைன், ஸ்லோப் ஃபார் திஸ் லைன், சரியா. இந்த லைனுக்கு, எந்த லைனுக்கு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, ஒரு லைனு f of xன்னு ஒரு கர்வ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதோட லிமிட் என்னது, a to b. ஓகே, இந்த a to bக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன், சரியா. இதோட கோஆர்டினேட் என்ன வரும், இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட் என்ன வரும், a கமா f of a வருமா. சிமிலர் இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட் என்ன, b கமா f of b. ஸோ என்ன பண்ணுவோம், ஸ்லோப் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ பண்ணனா என்ன வருது, ஸ்லோப் ஆஃப் திஸ் கர்வ், கரெக்டாக, ஸ்லோப் ஆஃப் திஸ் கர்வ். ஸோ மீன் வேல்யூ தியரம் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் என்னோடய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனா, என்னோடய தியரம் அப்ளை பண்ணனா 3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூவஸ், இன்னொன்று டிஃப்ரென்ஷியபிள். தேர்ட் கண்டிஷனு f of a should not be equal to f of b. இந்த இடத்துல பாங்க, f of a ஓட வேல்யூ என்னது, இது. f of b ஓட வேல்யூ என்னது, இது. ஸோ என்னாச்சு, ரெண்டுமே வேறு வேல்யூ இல்லை. ஸோ தேர்ட் கண்டிஷன் அது f of a should not be equal to f of b. சரி, இங்கே தான் ரோல்ஸ் தியரமும், இந்த கண்டிஷனில் தான் ரோல்ஸ் தியரமும் வந்து இந்த தியரம் மீன் வேல்யூ தியரமும் டிஃபர் ஆகுது, சரியா. ஸோ f of a நாட் ஈக்குவல் டு f of bனாக்கா நீங்கள் என்னோடய தியரமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் அப்படி என்னோட தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் c கிடைக்கும். அந்த c பாயிண்ட்டோட டேஞ்சன்ட், அந்த c பாயிண்ட்டோட ஸ்லோப் எல்லாம் ஒன்று தான், சரியா. வில் பி parallel to the curve இல்லை tangent of the given function, சரியா. will be parallel to the tangent of the given function. இங்கே பாருங்கள், given functionோட tangent இங்கே இருக்குது, நீங்கள் கண்டுபிடிக்கிற c இங்கே இருக்குது. அந்த c-யோட tangent வரைஞ்சிங்கன்னா it will be parallel to the given curve. புரியுதா, இதுதான் வந்து மீன் வேல்யூ தியரம், சரியா. ஸோ ரோல்ஸ் தியரம், மீன் வேல்யூ தியரம் நல்ல டிஃப்ரென்ஸ், புரியுதா. ஸோ மெயின் திங் என்னென்னா, f of a equal to f of bன்னு வந்துச்சுன்னா we need to apply ரோல்ஸ் தியரம். if f of a is not equal to f of b நாக்கா we need to apply மீன் வேல்யூ தியரம், சரியா. இப்படி தான் அந்த ரெண்டு தியரம் டிஃபர் ஆகுது, சரியா. ஸோ இதுவும் அதோட இன்னொரு எக்ஸாம்பிள் தான், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, there is a point whose tangent is parallel to the slope of the curve. ஓகே, ஸோ இதுதான் வந்து மீன் வேல்யூ தியரம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. see, consider this example, f of x equal to x square, பாயிண்ட் வந்து 2,4. we need to verify மீன் வேல்யூ தியரம், சரியா. இது அவங்க மென்ஷன் பண்ணணுன்ட்டும் அவசியம் கிடையாது. வெரிஃபை மீன் வேல்யூ தியரம், வெரிஃபை ஸ்லோப்ஸ் தியரம் மென்ஷன் பண்ணணுன்ட்டும் இல்லை. கண்டிஷனை செக் பண்ணாலே டேரெக்டாக உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த தியரம் அப்ளை பண்ணணுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்ல மீன் வேல்யூ தியரம் மென்ஷன் பண்ணல, சரியா. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனா, டெஃபினெட்லி இட் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன், சரியா. இதை ப்ரூவ் பண்ணி பார்க்கணும், ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன், ஆல்ரெடி நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாம்பிளில், சரியா. எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், f of 2 கண்டுபிடிங்க, f of 4 கண்டுபிடிங்க. f of 2 equal to 4, f of 4 equal to 16. இந்த பாயிண்டில் தான் நீங்கள் டிசைட் பண்ணோம் ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ணுமா மீன் வேல்யூ தியரமான்ட்டு. f of 2வும் f of 4 என்ன ஆச்சு, f of a is not equal to f of b கண்டிஷனா. அப்போ we need to apply
மீன் வேல்யூ தியரம். கரெக்டாக, மீன் வேல்யூ தியரம். சரியா? ஸோ இந்த கிராஃப் நான் வரைகிறேன். இது வந்து என்னது, y = x² என்ற ஒரு பேரபோலா. கரெக்டாக, வித் இஸ் அபெக்ஸ் அட் த ஆரிஜின். ஓகே, ஸோ இதில் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, 2 to 4. ஸோ 2 to 4னா சம்வேர் இட் வில் பி லைன் ஹியர். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கிராஃபை நான் ஜூம் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த இன்டர்வல் மட்டும் கிடச்சா போதும்ல. ஸோ ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறதுக்காக நான் இதே கிராஃபை இந்த இன்டர்வல் மட்டும் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இன்டர்வல் 2 to 4. ஸோ அப்போ என்ன ஆச்சு, இதோட கர்வ் வந்து இப்படி வந்துடுது. கரெக்டாக. இப்போ we are going to apply mean value theorem. சரியா? ஸோ we need to apply mean value theorem. என்ன பண்ணணும், there is a point f dash of c f of 4 minus f of 2 divided by 4 minus 2. கரெக்டாக. மீன் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது, f dash of c வேணும்னாக்கா we need to get f of 4 minus f of 2 divided by 4 minus 2. சரி, இதை சால்வ் பண்ணுறோம். f of 4 is 16, f of 2 is 4, divided by 2 we get 6. அப்போ f dash of c is equal to 6. சரியா? அவ்வளோதான். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப். இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை we need to differentiate this function. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், f dash of x equal to 2xன்னு வருமா. ஸோ இந்த 2xை நம்ம என்ன பண்ணிக்கலாம், we need to equate it with the this thing. ஈக்குவேட் பண்ணோம்னா x equal to 3. ஸோ உங்களோட c பாயிண்ட் என்ன வந்துச்சு, x equal to 3. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த லைன் இருக்குல்ல, இந்த கர்வில் there is a point 3 in between 2 and 4 such that இந்த c பாயிண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர ஸ்லோப் will be parallel to the slope of the given line. புரியுதா? ஸோ நீங்கள் அந்த c பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. சரியா? திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் ரோல்ஸ் தியரம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் போனோம்னா இன்னும் கிளியர் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ. எக்ஸசைஸ் 5.8. ஓகே, இந்த எக்ஸசைஸை ஜென்ரலாக வந்து யாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளோவா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக விட்டுருவாங்க. சரியா? பட் இருக்கிறது ஈஸியான எக்ஸசைஸ் பார்த்தோம்னா இந்த லெசன்லேயே இதுதான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்கள் சிபிஎஸ்சியும் கவர் பண்ணுவாங்க. பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸோடு மேக்ஸிமம் நிறுத்திப்பாங்க. எக்ஸ்பொனென்ஷியல் அண்டு சைன் அண்ட் காஸ் வரைக்கும் போவாங்க இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக. அவ்வளோதான். சரியா? பட் இந்த எக்ஸசைஸ் வந்து ஜென்ரலாக வந்து ஒமிட் பண்ணிவிடுவாங்க. 7 எக்ஸசைஸும் படிச்சிருவாங்க, பட் இந்த எக்ஸசைஸ் புரியாதுன்ட்டு ஒமிட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. சரியா? பட் போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். ஒரு 2-3 வருஷம் கேப்பில் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு கொஷின் வந்துடுது. சரியா? அதுவும் இல்லாமல் இது வந்து ஈஸியான எக்ஸசைஸ் வேறு. சரியா? ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக படிப்போம். இருக்கிறதுலே ஒரு 6 கொஷின் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு 4 கொஷின் நான் போடுவேன், மீதி 2 நீங்கள் போட்டுருங்க. சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வெரிஃபை ரூல்ஸ் தியரம் அப்படின்னு கொடுத்துட்டு f of x equal to x² plus 2x minus 8 where x belongs to 4, minus 4, 2. ஓகே, ஸோ ரோல்ஸ் தியரம் வெரிஃபை பண்ணணும். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, நம்ம ஃபங்க்ஷனோட கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம எந்த தியரம் அப்ளை பண்ணணுன்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்த ரோல்ஸ் தியரம் கொடுத்தா ரொம்ப யோசிக்க வேணாம். என்ன கண்டிஷன் அப்போ ப்ரூவ் பண்ணணும், ஃபங்க்ஷன் ஷுட் பி கண்டினியூவஸ், ஃபங்க்ஷன் ஷுட் பி டிஃப்ரென்ஷியபிள் அண்ட் f of a should be equal to f of b. அப்படி இது 3 இருந்துச்சுன்னா ரோல்ஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? அதுக்கப்புறமா இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த கண்டிஷன் பார்த்த உடனே தெரியுது, இந்த ஃபங்க்ஷனை பார்த்த உடனே தெரியுது. f of x equal to x² plus 2x minus 8 is a பாலினாமியல் ஃபங்க்ஷன். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷனாலே we know that it is a continuous function. ஓகே, அண்ட் ஆல்சோ த பாலினாமியல் ஃபங்க்ஷனாக டெரிவேட்டிவ் ஆல்சோ. சரியா? எல்லா பாலினாமியல் ஃபங்க்ஷனுமே வந்து டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் ஃபார் எனி ரியல் நம்பர். சரியா? ஃபார் எனி ரியல் நம்பர். இது வந்து 2 கண்டிஷன் ப்ரூவ் ஆகிடுச்சு. தேர்ட் ஒன் என்னது, f of -4 அண்ட் f of 2 எடுக்கணும். சரி, x இடத்துல f of -4 போடுங்க. -4 square equal to 16, -2 into 4 -8, -8 minus 16, which is nothing but 0. Similarly f of 2 போட்டாக்கா we get 0. சரியா? ஸோ ஆஸ் பர் த தியரம் there will be, hence இந்த கண்டிஷன் 3மே சாட்டிஸ்ஃபை ஆனதுதான் இது வந்து ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? ஸோ இப்போ ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது, தியரம் states that there is a point c such that f dash of c equal to 0. ஸோ அதுதானே ரியல் அந்த தியரமோட பேசிக் இதுவே பேசிக் என்ன சொல்கிறது லாஜிக்கே அதானே. ஆஸ் பர் த தியரம் there will be some real number such that f dash of c equal to 0. சரி, அப்போ f dash of c equal to 0 it is a horizontal line with respect to x. கரெக்டாக? ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம், சிம்பிள். f dash of ஃபஸ்ட்டு x பண்ணுங்கள். f dash of x பண்ணால்
2x minus 2x, I mean 2x square minus, sorry இங்கே பாருங்க கவனிங்க, x square plus 2x minus 8 டிஃபரன்ஷியேட் பண்ண we get 2x plus 2 கரெக்டாக. ஸோ நான் டேரெக்டாக இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டேன். f dash of x equal to 2x plus 2. இப்போ என்ன பண்ணுவோம், f dash of x equal to 0னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு x ஓட வேல்யூ for what value of x the function f dash of x is 0ன்றது கிடைக்கும். சரியா? ஸோ அந்த வேல்யூ வந்து x equal to -1. இந்த இடத்துல -1 போட்டால் we get f dash of x equal to 0 where f dash of x equal to 0 அந்த பாயிண்ட் தான் நமக்கு தேவை, which is nothing but point C. சரியா? ஸோ பாயிண்ட் C கண்டுபிடிச்சிங்க. at point C equal to -1 the curve is f dash of C equal to 0. சரியா? இப்போ இதெல்லாம் ஈஸி தான், இதெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். பட் ஒரு 2 பாயிண்டில் வந்து எல்லாருக்கும் டவுட் வரும், நம்ம எப்படி இதை டேரெக்டாக கண்டினியூவஸ் இது டேரெக்டாக டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு. சரியா? சரி, இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸசைஸை கண்டினியூட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்டோ ஈக்குவேட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூவஸ்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவேட் பண்ணிவிட்டு கண்டினியூவஸ் ஐ மீன் டெரிவேட்டிவ்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணலாம். சரியா? அப்படி இல்லைனா உங்களோட பேசிக் காமன் சென்ஸ் தான். சரியா? நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட் வைஸ் இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா? இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். சரியா? we know that polynomial function for every real number it is a continuous function and for every real number it is a derivative function, so it is a continuous and derivative function. சரியா? நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். see, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், சரியா, சைனு காசு பாலினாமியல், எக்ஸ்போனென்ஷியல் சைன் காஸ் பாலினாமியல் இதெல்லாம் ஆல்வேஸ் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். சரியா? ஆல்வேஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். சரியா? இதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து இது ஒரு கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் கிளியராக போட்டுடலாம். சரியா? ஸோ டெரிவேட்டிவ்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுனா சிம்பிள்டா, ஒரே ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் f of x equal to sin xன்னு சொல்கிறேன். சரியா? இப்போ f dash of x என்னது, cos x. சரியா? if this f dash of x பண்ணிவிட்டு எக்ஸில் என்ன வேல்யூ போட்டாலும் நமக்கு என்ன வரப்படும், ஆப்வியஸாக we get a real number. கரெக்டாக? cos xோட டொமைன் ரேஞ்ச் தெரிஞ்சா டேரெக்டாக நீங்கள் என்ன சொல்லுங்கள், this will give a real number. கரெக்டாக? whenever a thing gives a real number it is a differentiable function. சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள்னு தெரியும்னா அதை d/dx பண்ணுங்கள். d/dx பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ போடுங்க. வேல்யூ வந்து ரியல் நம்பராக வந்துச்சுன்னா அது வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். சரி, இது வந்து ஒரு ஸ்மார்ட் மெத்தட். ஓகே, அப்படின்னா உங்களோட லாங் மெத்தட் வச்சு நீங்கள் போட்டு போயிடலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் என்னதுன்னா f of x equal to mod greatest integer function. சரியா? ஆல்ரெடி greatest integer ஃபங்க்ஷனாக என்னன்ட்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸ்டில் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். f of 5.1. சரியா? இந்த ஃபங்க்ஷனை கொண்டு போயிட்டு நான் கிரேட்டஸ்ட் இன்டிஜரில் போட்டேன்னா என்ன ஆகும்னா 5க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் will be 5. 5.1க்கு கிரேட்டர் இன்டிஜர் வந்து 5. புரியுதா? ஜஸ்ட் நம்பர் லைன். 5.1 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, போய்கிட்டே இருக்குது. சரியா? இதில் எது கிரேட்டஸ்ட் இன்டிஜர்? இது இன்டிஜரா? 5.1 இஸ் நாட் ஏ இன்டிஜர். கரெக்டாக? அப்போ இதுக்கு அடுத்து என்ன இன்டிஜர் இருக்குது? 5 இருக்குது. ஸோ அதனால தான் 5.1 இந்த ஃபங்க்ஷனில் போட்டோம்னா we get 5. சரியா? சிமிலர்லி 2 இஸ் a இன்டிஜர். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் 2 போட்டோம்னா we get 2. பட் 2.9 போட்டோம்னா சி 2.9 இருக்குல்ல, 2.9 கொண்டு போய் இந்த ஃபங்க்ஷனில் போட்டோன்னா we get 2. சரியா? சிம்பிள். இருக்கிறதுலே கம்மியான கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுக்கணும். சரியா? ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து ப்ரீவியஸாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போதே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லியிருக்கேன். சரியா? ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. ஓகே, இப்போ f of x equal to greater integer function for x belongs to 5,9 இதுக்கு வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்ல ரோல்ஸ் தியரம் இதில் அப்ளிகபிளான்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரோல்ஸ் தியரம் இல்லை அப்ளிகபிளாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக டிஸ்கண்டினியூவஸாக இல்லை வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இல்லை பண்ண முடியாதா. ஓகே, அதுக்கப்புறமா f of x equal to f of y வருமா. இந்த எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ளிகபிள் ஃபார் ரோல்ஸ் தியரம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கிராஃப் வரைகிறேன். சரியா? கிராஃப் வரைஞ்சி பார்த்தோன்னா எனக்கு கிளியர் ஆகிடும். ஃபார் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிட்வீன் 5 to 6, ஓகே, ஃபார் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிட்வீன் 5 to 6 எனக்கு வந்து y என்ன கொடுக்கும்?
x equal to 5.1 கொடுத்தாலும் y will be 5, x equal to 5 கொடுத்தாலும் y will be 5, x equal to 5.9 கொடுத்தாலும் y will be 5. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணலாம், ஃபார் எனி வேல்யூ ஆஃப் x between 5 to 6 எனக்கு வந்து y வந்து 5 கொடுக்குது. பட் as soon as என்னோடய வேல்யூ 6ன்னு மாறுச்சுன்னா என்னோடய எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 6 இருந்து அதே மாதிரி ஃப்ரம் 6 to 7 my y will be the same thing 6. கரெக்டாக? ஸோ இந்த டாட் என்ன சொல்லுது, பிளாங்காக இருக்க ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்க என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குன்னு அர்த்தம். சரியா? இதுக்குள்ளே எந்த பாயிண்ட்டும் இல்லை. அப் டு 6 இது வந்து வேலிட், அட் 6 இது ஜம்பிங் டு ஹியர். ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி 8 7க்கு இந்த 7 வரைக்கும் 7 to 8 வரைக்கும் 7 வேல்யூ கொடுக்கும். சரி, கிராஃப் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த கிராஃப் பார்த்தாலே நமக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். இது கண்டினியூவஸ் கர்வா? நோ, இட் இஸ் நாட் அ கண்டினியூவஸ் கர்வ். இது டிஃப்ரென்ஷியபிள் கர்வா பிட்வீன் 5 அண்ட் நமக்கு தேவையான வேல்யூ 5 and 9. இது டிஃப்ரென்ஷியல் கர்வா? டிஃப்ரென்ஷியபிளா? நோ, டேஞ்சன்ட் வரைய முடியாதுல்ல. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்திங்கன்னா மேபி இது டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். கரெக்டாக? பட் இந்த பாயிண்ட் எடுக்கிறனால நமக்கு டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது. சரியா? ஹென்ஸ் இது நாட் கண்டினியூவஸ், நாட் டிஃப்ரென்ஷியபிள். ஆல்சோ f of 5 இஸ் நாட் ஈக்குவல் டு f of 9. அதனால் இது வந்து நாட் அப்ளிகபிள் ஃபார் ரோல்ஸ் தியரம் ஆர் எனி கைண்ட் ஆஃப் தியரம், மீன் வேல்யூ தியரம். ரெண்டுமே வந்து இதில் அப்ளை ஆகாது. சரியா? இது வந்து செகண்ட் கொஷின். அடுத்த இதுலேயே இந்த கொஷின்லேயே செகண்ட் பார்ட் இருக்குது. என்னதுன்னா அப்ளிகபிலிட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து இதோட கன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. கன்வர்ஸ் ஆஃப் ரோல்ஸ் தியரம் இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதா அப்படின்ட்டு. சரியா? ரோல்ஸ் தியரமோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, ஒரு வேளை என்னோட 3 கண்டிஷன் கண்டினியூட்டி, டிஃப்ரென்ஷியபிலிட்டி, f of a equal to f of b, இது 3 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா f dash of c equal to 0. இதுதான் ஆக்சுவல் ரோல்ஸ் தியரம். ஓகே, அப்போ கன்வர்ஸ் ஆஃப் ரோல்ஸ் தியரம் நம்ம என்ன எழுதிக்கலாம், if f dash of c equal to 0. சரியா? if f dash of c equal to 0, அப்போ my function will be continuous, my function will be differentiable and f of a equal to f of b. இதுதான் வந்து கன்வர்ஸ் ஆஃப் ரோல்ஸ் தியரம். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இது 3 இருந்துச்சுன்னா தான் இது. இப்போ எப்படி இருக்குது, இது இருந்துச்சுன்னா இது 3. சரியா? அது வந்து என்னென்னு ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பாருங்கள். see, if function f a comma b belongs to R. சரியா? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதோட டொமைன் a comma b க்ளோஸ் இன்டர்வல், அதோட ரேஞ்ச் வந்து R from a to b. ஓகே, if there exists some real number c in a comma b, if there exists some real number c in the interval a comma b such that f dash of c equal to 0. சரியா? இந்த இன்டர்வல்குள்ளே ஒரு c இருக்குது, f dash of c equal to 0, then the function will be satisfying, then the function will be, ஒரு சென்டென்ஸ் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, சி இந்த லைனுக்கு அப்புறம் the function will be continuous, the function will be differentiable and the function will be f of a equal to f of c. சரியா? satisfy all the condition of Rolle's theorem. சரியா? சேம் மீனிங் தான். ஓகே, ஸோ இதுதான் கன்வர்ஸ் ஆஃப் ரோல்ஸ் தியரமோட டெஃபினேஷன். ஸோ f dash of c 0ன்னு வந்துடுச்சுன்னா உங்கள் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து என்னவாகும், it will satisfy Rolle's theorem. சரியா? இப்போ பாருங்கள், இதுதான் ஆக்சுவல் கண்டிஷன், கன்வர்ஸோட கண்டிஷன். இந்த கேஸ் அது அப்ளை ஆகுமா? சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் f dash of c இங்கே கொண்டு வர முடியுமா? f dash of c equal to 0ன்னு கொண்டு வர முடியுமா? முடியாது. இந்த பாயிண்ட் கண்டினியூவஸே கிடையாது. தென் how can you bring f dash of c equal to 0? சரி, இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to modulus of x. கரெக்டாக? f dash of x equal to என்னது, modulus of x, greatest integer, modulus கிடையாது, greatest integer function. ஸோ f dash of x என்ன வரும், இது ஒரு கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா we get 0. ஸோ f dash of x வந்து என்னாச்சு, 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஓகே, இது கொஷின் வழியாக, கர்வை பார்க்காதீங்க, கர்வ் பார்த்தா புரியாது. ஃப்ரம் கொஷின் f dash of x equal to 0ன்னு கொண்டு வந்துடும். கரெக்டாக நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சின்ஸ் f dash of c equal to 0ன்னு கொண்டு வந்துட்டீங்க, அக்கார்டிங் டு கன்வர்ஸ் ஆஃப் ரோல்ஸ் தியரம் என்ன பண்ணணும், it should be continuous, it should be derivative and f of this and this should be equal. பட் நம்ம கொஷனில் இது மூணுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஹென்ஸ் திஸ் கொஷின் டஸ் நாட் ஃபாலோ கன்வர்ஸ் ஆஃப் ரோல்ஸ் தியரம். ஓகே, புரியுதா? இது வந்து ஒரு பார்ட். சரியா? ஓகே, இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். f of x equal to x square minus 1. சரியா? for all x belongs to 1, 2. ஓகே,
ஸோ இதுக்கு என்ன, இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக? Obviously it's a polynomial function. Polynomial function is always a continuous function, and also polynomial function is always a differentiable function. கரெக்டாக? இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு ப்ராக்கெட், அதாவது க்ளோஸ் இன்டர்வல் 1 to 2, டிஃப்ரென்சியேஷனுக்கு ஓப்பன் இன்டர்வல் 1 to 2. சரியா? அதே மாதிரி f of 1 is not equal to f of 2. கரெக்டாக? f of 1 போட்டால் 1 minus 1 will be 0. f of 2 போட்டால் 4 minus 1 equal to 3. ஸோ f of 1 is not equal to f of 2. அப்போ என்ன அர்த்தம்? ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். அதோட கன்வர்ஸ் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். f dash of c equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு f dash of x பண்ணணும். அப்போ என்னது 2x வருமா? f dash of x equal to 2x. it should be equal to 0. கரெக்டாக? அப்போ x should be equal to 0. x 0வாக இருக்க இந்த ரேஞ்சில் எங்கேயாச்சும்? நோ, 0. பட் ஆனால் 0 does not belongs to 1,2. கரெக்டாக? அப்போ இந்த 1,2 ரேஞ்சில் there is no such value where f dash of x equal to 0. கரெக்டாக? ஹென்ஸ் இது வந்து கன்வர்ஸும் வந்து ப்ரூவ் பண்ணலை. ஓகே, இதுதான் வந்து செகண்ட் கொஷின். புரியுதா? தேர்ட் கொஷின் பாருங்கள். சரி, இந்த கொஷின் நல்ல கொஷின், கவனிங்க. எஃபோட டொமைன் வந்து -5 to 5 அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து r. இட்ஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். கொஷின்லேயே கொடுத்தாச்சு டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். இஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஆப்வியஸ்லி இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? இது வந்து லாஜிக். ஓகே, f dash of x does not vanish anywhere. அதுக்கு என்ன அர்த்தம்? f dash of x is not equal to 0 anywhere. இந்த வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவல் கிடையாது. ப்ரூவ் தட் f of -5 is not equal to f of 5. ஓகே, ப்ரூவ் தட் f of -5 equal to 5. சரி, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட கான்ட்ரடிக்ஷன்னு எடுத்துக்கோங்க. let f of -5 equal to f of 5. ஓகே, let f of -5 equal to f of 5. சரியா? அப்போ அக்கார்டிங் டு ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது? then as per the Rolle's theorem there must be some real number in this range, but in the question it is given that f dash of x is not 0 anywhere. okay, என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் அசம்ஷன் எடுத்திருக்கீங்க. f of -5 equal to f of 5ன்னு எடுத்திருக்கீங்க. சரியா? அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் திங் இது ஒரு டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து இது ஒரு கண்டினியூவஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். சரியா? கொஷனில் கொடுத்தாச்சு இது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. சரியா? அதுக்கு அடுத்து இந்த கண்டிஷனும் நீங்கள் வந்து தப்பாக அசியூம் பண்ணிட்டீங்க. f of -5 is equal to f of 5ன்னு அசியூம் பண்ணிட்டீங்க. அப்போ அக்கார்டிங் டு ரோல்ஸ் தியரம் என்ன அர்த்தம்? f dash of x should be equal to 0வா? கரெக்டாக? பட் கொஷனில் இதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. f dash of x does not vanish anywhere. சரியா? பட் அக்கார்டிங் டு கொஷின் f dash of x is not 0 anywhere. அப்போ ஆப்வியஸாக நீங்கள் அசியூம் பண்ணது தப்பு. கரெக்டாக? ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ஸ்ட்ராங். ஸோ ஹென்ஸ் f of -5 is never equal to f of 5. புரியுதா? எல்லாமே பேசிக் ஸ்டேட்மெண்ட் தான். நல்லா கிளியராக ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. சரியா? அடுத்து ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். ஃபோர்த் கொஷின் நீங்கள் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஷினும் ஃபிஃப்த் கொஷினும் சேம் தான். இதில் இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் எடுத்து ஃபிஃப்த் கொஷின் பண்ணுறேன். மீன் வேல்யூ தியரம் ப்ரூவ் பண்ணணும். சரியா? f of x equal to x³ - 5x² - 3x. இதோட ரேஞ்ச் வந்து 1,3 கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் see, இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனா? ஆப்வியஸ்லி பாலினாமியல் ஃபங்க்ஷனாக என்ன சொல்லியிருக்கேன்? இது ஒரு கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனும் கூட. கரெக்டாக? பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூவஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் எழுதிக்கோங்க. இந்த ரேஞ்சுக்கு வந்து கண்டினியூவஸ், இந்த ரேஞ்சுக்கு டிஃப்ரென்ஷியபிள். ஓகே, ஐம் சாரி, டொமைன் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ f of 1 to 3 இல்லை, அப்போ f of 1 போடுங்க. f of 1 இந்த ஈக்குவேஷனில் போட்டால் என்ன கிடைக்கும்? -7 கிடைக்கும். சரியா? சிமிலர்லி f of 3 போடுங்க. f of 3 போட்டால் என்ன கிடைக்கும்? -27 கிடைக்கும். சரியா? மீன் வேல்யூ தியரம் ட்ரூன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்? f of a should not be equal to f of b. obviously f of a is not equal to f of b. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம மீன் வேல்யூ தியரம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரியா? அப்போ மீன் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது?
to verify mean value theorem, we need to find a real number c's in this range 1 comma 3 such that f dash of c equal to f of 3 minus f of 1 by 3 minus 1. இது மீன் வேல்யூட ஸ்டாண்டர்டான ஃபார்முலா கரெக்டாக. ஸோ f dash of c வேணும்னா என்ன பண்ணணும், just differentiate this equation. இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் சரியா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா I get 3x square minus 10x minus 3. புரியுதா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் I get 3x square minus 10x minus 3 equal to minus 27 plus 7 divided by 2. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணணும். உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு என்ன வருது, 3x square minus 10x minus 3 equal to இதை சால்வ் பண்ணால் minus 10. ஸோ இந்த minus 10 அங்கே வந்துச்சுன்னா 3x square minus 10x plus 7. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணாக்கா 14 வருது. ஓகே 21 வருது. minus 7 3x and minus 3x minus 7x minus 3xன்னு பிரிக்கலாம் சரியா. அப்படி பிரிச்சிங்கன்னா what you will get, எக்ஸோட வேல்யூ என்ன வருது, எக்ஸுக்கு வந்து ரெண்டு வேல்யூ வருது. ஒன்று வந்து minus 7/3, அது 7/3 ஓகே 7/3 and 1 சரி. இப்போ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ வருது, அதாவது இது என்னது எக்ஸு கிடையாது, ஆக்சுவலாக சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ரெண்டில் எந்த வேல்யூ வந்து சியாக மாறும் சரி, அதுக்கு தான் உங்கள் கொஷின் ஹெல்ப் பண்ணும். கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க, 1,3. அப்போ 1,3க்குள்ள எந்த வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த வேல்யூ பிலாங்ஸ் டு 1,3, ஓப்பன் இன்டர்வல் 1,3 சரியா. ஸோ 1 does not belongs to this கரெக்டாக. ஓப்பன் இன்டர்வல்னு சொன்னாங்கன்னா இந்த 1 கன்சிடர் பண்ணக்கூடாது கரெக்டாக. அடுத்து 7/3 இஸ் டெஃபினெட்லி பிட்வீன் 1 and 3. ஸோ உங்களோட சியோட வேல்யூ வந்து 7/3. புரியுதா? இந்த மாதிரி தான் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க சரியா. ஸோ இதோட லாஸ்ட் பார்ட் பாருங்கள். ஃபைண்ட் ஆல் சி இன் 1,3 such that f dash of c equal to 0. ஒன்னோட f dash of c x பண்ணணும் சரியா. அதை ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். 0 பண்ணி உங்களுக்கு என்னென்ன எக்ஸ் வேல்யூலாம் வருதோ அதெல்லாம் வந்து இதோட ஆன்சர் சரியா. சிம்பிள் எக்ஸ் ஃபஸ்ட்டு f dash of x பண்ணுங்கள். பண்ண என்ன வரும், 3x square minus 10x minus 3 வருது சரியா. ஸோ மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ் 2 அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா என்ன வருது, டிவைடட் பை 2a போட்டிங்கன்னா யூ கெட் திஸ் திங் சரியா. இதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணிங்கன்னா 11.5 வரும் சரியா. நான் எக்ஸாக்டாக சால்வ் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணால் 11.5 சம்திங் வரும் இந்த ரூட்டை பிரிச்சிங்கன்னா. ஸோ -10 + 11.5 டிவைடட் பை 6 -10 - 11.5 டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா ரெண்டு வேல்யூ வரும். ஒன்று வந்து -21.5/6 வரும், இன்னொன்று 1.5/6 வரும் சரியா. இந்த ரெண்டு வேல்யூவுமே நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூமே இஸ் நாட் இன் திஸ் ரேஞ்ச் 1,3. அப்போ என்ன அர்த்தம், there is no such value such that f dash of x equal to 0 between this range. ஓகே, ஸோ வித் திஸ் நான் இதை முடிக்கிறேன். 6 கொஸ்டின் ஈஸி தான் சரியா. 6 கொஸ்டின் அப்ளிகபிள் தான் செக் பண்ணணும், அது ஈஸி தான், அது நீங்களே போட்டுருங்க. வித் திஸ் இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஓகே, மிஸ்செலேனியஸ் எக்ஸாம்பிள் இருக்குது சரியா. மிஸ்செலேனியஸ் எக்ஸாம்பிளை நான் எப்போவுமே போட மாட்டேன் சரியா. மிஸ்செலேனியஸ் எக்ஸாம்பிள் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் யூ, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் செக் பண்ணுறதுக்கு மிஸ்செலேனியஸ் எக்ஸாம்பிள்ஸ் சரியா. நீங்களே ட்ரை பண்ணி கண்டிப்பாக மிஸ்செலேனியஸும் நீங்கள் சால்வ் பண்ணணும் உங்கள் நோட்லலாம் சரியா. ஸோ வித் திஸ் இந்த சாப்டர் நம்ம முடிச்சுக்கலாம். மிஸ்செலேனியஸ் எக்ஸாம்பிள் அண்ட் மிஸ்செலேனியஸ் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் நோட்டில் சால்வ் பண்ணுங்கள் சரியா. ஏதாச்சும் ஒரு டவுட் வந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.